இன்னைக்கு நம்ம ஒரு செம்ம அமேசிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல சொல்ல போற விஷயம் பார்க்கறவங்களும் சரி கேட்கறவங்களும் சரி கண்டிப்பா வாயை பொளக்கிற அளவுக்கு ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க உங்களில் எத்தனை பேருக்கு ரொம்பவே லக்ஸுரியான சகல வசதிகளும் இருக்கிற ஒரு அரண்மனை மாதிரி இருக்கிற ஒரு ஹோட்டல்ல போயிட்டு அட்லீஸ்ட் ஒரு நாளாவது அங்க தங்கணும்னு ஆசை இருக்கு? அப்படி யாருக்காவது ஆசை இருந்தா உடனே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் ஆசை இருக்கதான் செய்யும். ஒருவேளை அப்படி இல்லைனாலும் உங்களோட ஆசையை தூண்டுற அளவுக்கு நான் சொல்ல போற இந்த ஹோட்டல் இருக்கும். ஸோ சட்டுப்பட்டுன்னு உங்க பாஸ்போர்ட் எல்லாம் ரெடி பண்ணி வைங்க. ஏன்னா இந்த ஹோட்டல் வியட்நாம்ல இருக்கு. சவுத் ஏசியாவில் இருக்கிற மேஜர் டூரிஸ்ட் பிளேசஸ்ல வியட்நாமும் ஒன்று அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். டோல்சானா கோல்டன் லேக் ஹோட்டல். அப்படி என்னடா அந்த ஹோட்டல்ல ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா? இந்த ஹோட்டலே ஒரு ஸ்பெஷல் தான். என்ன இந்த ஹோட்டல் முழுக்க முழுக்க தங்கத்தாலே கட்டியிருக்காங்க. என்னடா சொல்ற, புரியுற மாதிரி சொல்றடா அப்படிங்கிறீங்களா? புரியுற மாதிரியே சொல்றேன். பார்க்கவே பயங்கரமா சும்மா தகன்னு மின்னுது இல்ல. இதுதான் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கோல்டு பிளேட்டட் ஹோட்டல். 25 ஃப்ளோர் கொண்ட இந்த சொகுசு ஹோட்டல்ல வெளிப்புறம் முழுசா கோல்டு செராமிக்ஸை யூஸ் பண்ணி கவர் பண்ணிருக்காங்க. அதாவது சிவில்ல இதுக்கு பேர் ஃபெசாட் ஒர்க்னு சொல்லுவாங்க. ஃபெசாட் ஒர்க்னா ஒண்ணுமே கிடையாது, ரொம்பவே சிம்பிள் தான். ஒரு பில்டிங்கோட வெளிப்புறத்தை செராமிக் இல்லைனா கிளாஸ் மாதிரியான மெட்டீரியலை யூஸ் பண்ணி கவர் பண்றது தான். அது மாதிரி இந்த ஹோட்டல்ல கோல்டு பிளேட்டட் செராமிக் டைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் சாதாரண தங்கம் கிடையாது, அது ஒரு 24 கேரட் தங்கம் பூசப்பட்ட செராமிக் டைல்ஸ். அவுட்டர்ல மட்டும் 5000 ஸ்கொயர் மீட்டருக்கு இந்த செராமிக்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. வாவ், உண்மையிலே வேற லெவல்ல. இதோட மட்டும் விட்டாம இந்த ஹோட்டலுக்கு உள்ளேயும் பார்க்குற இடம் எல்லாமே தங்கம் தான். இந்த என்ட்ரன்ஸ்ல இருக்கிற கதவுல ஆரம்பிச்சு லாபி, அங்க இருக்கிற அலங்கார பொருட்கள், டேபிள், சேர், ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ், பிளேட்டு, ஸ்பூன் வரைக்கும் எல்லாமே தங்கத்தாலே செஞ்சு வச்சிருக்காங்க. இந்த ஹோட்டலுக்கு வர கெஸ்ட்டுக்கெல்லாம் காம்ப்ளிமெண்ட்ரியா கொடுக்குற காஃபியையும் கோல்டு கப்பில் தான் தராங்க. அப்படி வர்றவங்களை யாராவது சின்ன ஸ்பூனை எடுத்து வச்சுக்கிட்ட கூட செம லக்கு தான் இல்ல. இந்த டோல்சானா ஹோட்டல்ல மொத்தம் 400 ரூம்ஸ் இருக்கு. அதோட சேர்ந்து ரூஃப் டாப்ல ஒரு இன்ஃபினிட்டி ஸ்விம்மிங் பூலும் இருக்கு. அங்கேயும் தங்கம் பூசப்பட்ட செராமிக் டைல்ஸை யூஸ் பண்ணி ரொம்பவே அழகா உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்த ஹோட்டல்ல ரொம்பவே ஹைலைட்டான விஷயம் என்னன்னா இங்க இருக்கிற வாஷ்ரூம் தான். அதாவது பாத்ரூம்ல கூட எங்க பார்த்தாலும் தகன்னு மின்ற அளவுக்கு தங்கத்தை வாரி இறைச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். பாத்டப், டாய்லெட், கண்ணாடி, வாஷ் பேசன், பைப் ஃபிட்டிங்ஸ்னு தொட்டது எல்லாமே தங்கம். அடேங்கப்பா, கேட்கும்போதே ஆச்சரியமா இருக்குல்ல. இப்படிப்பட்ட இந்த ஹோட்டலை கட்டினவர் குவைன் ஹூ டுவாங். இவர் சவுத் ஏசியாவோட ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியான ஹோ பிங் குரூப்ஸோடைய சேர்மேன். இந்த பில்டிங்கை கட்டி முடிக்கிறதுக்கு இவருக்கு $200 மில்லியன் செலவாயிருக்கு. இதோட கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ணப்பட்ட தங்கம் எல்லாத்தையுமே லோக்கல் மார்க்கெட்லேயே பர்ச்சேஸ் பண்ணதாலையும் ஹோ பிங் குரூப்ஸோட ஃபேக்ட்ரியிலேயே கோல்டு பிளேட்டிங் பண்ணுறதுக்கு ஃபெசிலிட்டி இருந்ததாலையும் இதுக்கான செலவு ரொம்பவே கம்மியாக இருக்குன்னு குவைன் ஹூ சொல்லியிருக்காரு.